இங்கே விஜயா ரோகிணியை ஒரு வேலைக்காரி விட மோசமாக நடத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு முத்து ரவி கூட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்காக விஜயா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது. இவனுக்காக நல்லது பண்ண போய் இப்போ நம்ம தான் எல்லாத்துக்கு அவமானப்பட்டு நிற்கிறோம். இதுக்கு மேலேயும் இவனை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. முதல் வேலையாக வந்துட்டு அந்த ஷோரூமை விற்று அந்த ஆண்டி கிட்ட பணத்தை கொடுக்கணும். ஏன்னா அந்த 30 லட்சம் பணத்தை கொடுத்தா தான் வந்துட்டு ஆண்டி இனிமேல் வந்துட்டு நம்மகிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ரோகிணி உடனே இங்கே சந்தோஷ் ஷாரை பார்த்து ஷோரூம் வந்துட்டு நீங்களே எடுத்துக்கோங்க, அதுக்கான அமௌண்ட் மட்டும் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. அப்போ அவர் வந்துட்டு ஆல்ரெடி மனோஜ் வந்து டீலர் கடையில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் போக வந்துட்டு இந்த ஷோரூம்க்கு என்னால் 25 லட்சம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோகிணி இருந்துட்டு ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு ரவுண்டாக ஒரு 30 lakhs கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே இந்த மாதம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை சேர்த்து வேணா நான் உங்களுக்கு 30 லட்சமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ஷார் அந்த பணத்தை கொடுத்துறாரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த ரோகிணி, இந்தாங்கன்ட்டு இதுக்காக தான் வந்துட்டு என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்துனீங்க, நான் வந்துட்டு ஏமாத்திட்டு போனதான் நினைச்சது 30 லட்சம் இங்கே இருக்குது, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயா ஆமா ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்துட்டு ஷோரூமை வித்துட்டேன்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அதை கேட்டீங்க மொத்த குடும்பத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போ மனோஜ் வந்துட்டு நீ யாரை கேட்டு ஷோரூமை வித்த அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ரோகிணி இருந்துட்டு யாரை கேட்கணும், அந்த ஷோரூம் உனக்கு வச்சு கொடுக்க போய் தான் ஆண்டி என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க, அதனால தான் அவங்க பணத்தை வந்து திரும்ப அவங்க கிட்டே கொடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இனிமேல் வந்து யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, முத்து உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த பணத்தில் உங்களோட பங்கை நீங்க எடுத்துக்குவீங்களோ இல்லை அங்கிள் கிட்டே கொடுத்துருவீங்களோ அது உங்களோட இஷ்டம், இந்த பணத்துக்கு தானே ஆண்டி என்ன இந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்துனீங்க, எடுத்துக்கோங்க, யார் வேலைக்கு போனா என்ன பார்க்கில் படுத்துக்கோங்க, எனக்கு என்ன, நீங்களாச்சும் உங்க பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர திமிரா சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரோகிணி இப்படி சொல்லிட்டு போனதை பார்த்து இங்கே விஜயாவே அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க.